ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைக்காய் மசியல் பார்க்கலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடாய் வச்சுக்கோங்க. நான் 2 வாழைக்காவை நல்லா பெருசாக தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் எடுத்து போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காவோட பெனிஃபிட் என்னென்னு நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக வேக வச்சுருங்க. மசிச்சா மசியணும், அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும். இதை அடுத்து நம்ம என்ன வேக வைக்க போகிறோம்னா 10 நிமிஷம் ஊற வச்ச தோரம் பருப்பை நம்ம வேக வைக்க போகிறோம். இது 90% வெந்தால் போதும். ரொம்ப குழைய நீங்கள் வேக வைக்க தேவையில்லை. தண்ணி ஊற்றி இதையும் நம்ம வேக வச்சிடலாம். இதில் உப்பு மஞ்சள் பொடி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். நம்ம வாழைக்காய் இப்போ பக்குவமாக நமக்கு வெந்து கிடச்சிருச்சு. இதை நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுருங்க. தாளிக்க போகிறோம். கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிடுங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்க வாழைக்காவை அதில் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. மசியல் என்ன பக்குவத்தில் வரணுன்றதை நான் பதமாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஒரு நல்ல காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஒரு தடவை நீங்கள் கரைப்பீங்க இல்லையா, நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. அதை ஃபுல்லாக நம்ம மசியலில் ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப புளிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக பக்குவமாக புளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். காரம் இப்போ காஞ்ச மிளகாய் போட்டதுனால கம்மியாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். நல்ல ஒரு காரக்குழம்பு, இட்லி, தோசைக்கெலாம் நீங்கள் இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து வேக வச்சிருக்க துவரம் பருப்பு நமக்கு கரெக்டாக வெந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே தண்ணி வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இதில் ஆட் பண்ணவே கூடாது நம்ம மசியல்ல. இப்போ ஒரு துண்டு இஞ்சி சீவி சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக எண்ணெய் விட்டுறோம்னா, மசியலோட பக்குவம் என்னென்னா அல்வா பதமாக வரணும். அதனால் கடாயில் ஒட்டாமல் நமக்கு மசியல் நல்லா ஒரு பாலாக கிடைக்கணும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ பக்குவமாக கிடைச்சிருக்குன்ட்டு. இதுதான் பக்குவம் மசியலுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மசியல் கரெக்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இறக்க போகிற டைமில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு திருப்பியும் ஒரு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களோட மசியல் ரெடி ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக கடாயில் ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, வாழைக்காய் வயிற்று புற்றுநோய் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வாழைக்காய் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்வு தொல்லையும் வரும். ஸோ நீங்கள் வாழைக்காவை ஓரளவுக்கு உங்கள் ஃபுட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன பசங்களுக்கு நீங்கள் தாராளமாக வாழைக்காய் தரலாம். வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம்னா வாழைக்காய் சரி செஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக வாழைக்காவும் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு தான். இதுவும் நமக்கு உணவில் ஒரு மருந்தாக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லாம் வேக வச்சு நம்ம செஞ்சது. எதுவுமே ஆயில் அதிகமாக நம்ம ஃப்ரை பண்ணி செய்யலை. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. இது கேன்சருக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.